எக்ஸசைஸ் 1.6ல் தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? n ஆஃப் A யூனியன் B யூனியன் C இந்த 3 செட்டுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 செட்டும் இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு A கொடுத்துருக்காங்க. ஸோ n ஆஃப் A தான் தேவை ஃபார்முலாவில். ஸோ n ஆஃப் A வந்து இந்த எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணினா போதும். 1 2 3 4 5. n ஆஃப் A 5, n ஆஃப் B 4, n ஆஃப் C வந்து 4. A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bன்றப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது? C, E, F. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B என்ன? 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 3. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் Cயில் Cயும் Fயும் இருக்குது. அப்போ B இன்டர்செக்ஷன் C, n ஆஃப் B இன்டர்செக்ஷன் C என்னது? 2. A இன்டர்செக்ஷன் C வந்து என்னது? A, C, F. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் C வந்து என்னது? 3. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வந்து என்ன காமனாக இருக்குது? Cயும் Fயும் காமனாக இருக்குது. இப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வந்து 2. நெக்ஸ்ட் A யூனியன் B யூனியன் C என்னது? எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத வேண்டாம். 3 செட்லேயும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் n ஆஃப் A யூனியன் B யூனியன் C வந்து 7. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 + 4 + 4 - 3 - 2 - 3 + 2. இப்போ ப்ளஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 4 8, 8 + 2 10, 10 + 5 15, 3 3 6 + 2 8. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7. A யூனியன் B யூனியன் C என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 7. அப்போ 7 = 7. The given equation is verified. The given equation is verified. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? A, B, C 3 செட்டுக்குமே நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. n ஆஃப் A வந்து 1 2 3, n ஆஃப் B வந்து 1 2 3 4, n ஆஃப் C வந்து 4. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A இன்டர்செக்ஷன் B என்னது? Aக்கும் Bக்கும் இன்டர்செக்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 3, 5. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து 2. B இன்டர்செக்ஷன் C வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? Bக்கும் Cக்கும் 5ம் 6ம் இருக்குது. அப்போ n ஆஃப் B இன்டர்செக்ஷன் C வந்து 2. Aக்கும் Cக்கும் என்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 1ம் 5ம் காமனாக இருக்குது. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் C வந்து 2. நெக்ஸ்ட்டு A, B, C 3த்துக்கும் 5 எலமெண்ட் மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வந்து 1. A யூனியன் B யூனியன் C எடுக்கணும். A, B, C 3ஐயும் கம்பைன் பண்ணி எழுதிங்கன்னா 1 2 3 5 6 7. அப்போ n ஆஃப் A யூனியன் B யூனியன் C = 6. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் 6, n ஆஃப் Aக்கு 3, 4, n ஆஃப் Bக்கு 4, n ஆஃப் Cக்கு 4, n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bக்கு மைனஸ் சம் சிம்பிள்ஸ் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 2, இங்கே B இன்டர்செக்ஷனுக்கு 2, A இன்டர்செக்ஷனுக்கு 2, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cக்கு 1. இப்போ ப்ளஸ் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 4 7, 7 + 4 11, 11 + 1 12. இப்போ இங்கே 2 3 இருக்கும். ஸோ 6. 12 - 6 என்னது? நமக்கு 6. இந்த பக்கம் A யூனியன் B யூனியன் C என்ன? நமக்கு என்ன வந்து 6. ஸோ the given equation is verified.